பெர்ஃபெக்ட் கேப்டன்ஸ் நாக்குன்ற மாதிரி விளையாண்டுருக்காருங்க சுமன் கில். சூப்பரா அடிச்சு செஞ்சுரி போட்டு குஜராத்த ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காரு. பிரில்லியண்டான நாக்குங்க. உண்மையிலேயே சிக்ஸ் அடிக்கணும்னு பார்த்து அவுட் ஆகாம எதுவும் ரிஸ்கான ஷாட்ஸ் அடிக்காம கிரவுண்டா ஃபோர்ஸ், அவ்வளவு ஃபோர்ஸ் அடிச்சு டீமை பெர்ஃபெக்டா கொண்டு போய் ஃபைனல்ஸ்க்கு சேர்த்துட்டாரு சுமன் கில். அதே நேரத்துல ராஜஸ்தான் தோத்திருந்தாலும் அந்த சின்ன பையன் வைபோ செம மெச்சூரிட்டி நாக்குலாண்டாங்க. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தாலும் தனியாளா நின்னு இந்த ரன்னை கொண்டு வந்தாங்க. உண்மையிலே அவன் அடிக்கலைன்னா இந்த 215 ரன் வந்திருக்காது ராஜஸ்தானுக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ராஜஸ்தான்ல 3 பிளேயர் தான் நல்லா விளையாண்டாங்க. அதுல வைபோ 96 ரன் அடிச்சிருந்தாரு. அப்புறம் நம்ம ஜட்டு 45 ரன் அடிச்சிருந்தாரு. கடைசி ஓவர்ல டோனமன் ஃபெரரா செம்மையா விளையாண்டாரு. வெறும் 11 பால்ல 38 ரன் அடிச்சிருந்தாரு. இவங்க 3 பேர் விளையாண்டனாலதான் டீம் 214 ரன் அடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்தாங்க. குஜராத்தோட பெரிய அசெட்னு நம்ம சொல்லணும்னா அவங்க பவுலிங்ல இருக்க ககிசோர் ரபாடாவும் ஜேசன் ஹோல்டரும் தான். உண்மையிலே மிடில் ஓவர்ஸ்ல ஜேசன் ஹோல்டர் சூப்பரா பவுலிங் போட்டு வேகமா போயிட்டு இருந்த ரன்னை டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்தினதே அவர் தான். செகண்ட் பேட்டிங் வந்த ஜிடிக்கு சாய் சுதர்சனும் சுமன் கில்லும் சும்மா தரமா விளையாண்டாங்க, தரமா நின்ட்டாங்க. அவங்கள அசைக்கவே முடியல. விக்கெட்டே 167 ரன் தான் விழுந்துச்சு. அதுவும் சாய் சுதர்சன் போன மேட்ச் மாதிரியே ஹிட் விக்கெட் ஆனாரு. இதுவும் ஒரு அன்லக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் ரெகுலராவே ஹிட் விக்கெட்டுக்கு விடுறாரு. இது 3வது தடவை. அவர் விக்கெட் விழுந்தாலும் ஒரு பக்கம் சுமன் கில் நல்லா நின்று நிதானமா செஞ்சுரிய போட்டாரு. சாய் சுதர்சனும் சுமன் கில்லும் உண்மையிலே பெரிய ரிஸ்க் எடுத்தே அடிக்கவே இல்லை. அவங்க அதிகமா அடிச்சதே ஃபோர்ஸ் மட்டும்தான். இந்த மேட்ச நல்லபடியா கில்லு முடிச்சு கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். குவாலிஃபயர் 1ல ஆர்சிபி கிட்ட ஜிடி ஆல்ரெடி தோத்துருக்காங்க. அதனாலதான் இப்ப குவாலிஃபயர் 2 விளையாடுறாங்க. சுமன் கில் கிட்ட ஒரு வெறி தெரியுது. அவர் எப்படி ஃபைனல்ஸ் விளையாட போறாருன்னு நம்ம பார்ப்போம். இந்த 2 டீமுக்குமான போட்டி உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 2 டீம்லயுமே பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபைனல்ஸ்.